இருக்குங்கிறத அப்படியே திருடி வச்சிருக்கீங்க. இதுக வந்து இந்த மிச்ச மீதியை பொறுக்கிட்டு பேசுற இந்த வீராவேச தூசு கட்சி இருக்கு இல்லையா, அது பக்கா மாசு கட்சி இல்ல, வெறும் தூசு கட்சி, சோசியல் டஸ்ட் தான். அதுக லாட்டரி சீட்டு வித்த கொண்டு வந்து விஜய் கிட்ட சேர்ந்து கொட்டி ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டு அடுத்து நாமளும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆதவ் அர்ஜுனா தூய சக்தியா? செங்கோட்டையன் மனித புனிதரா? அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லையா? நாங்களும் அவரும் ஒன்னா? நாங்க வந்து அடுத்தவன் தென்னை மரத்துல ஏறி போய் திருடி தின்னுட்டு இருக்கோமா? ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் களத்துல நிக்காதவரோட நீங்க லாங் டிரைவ் போனீங்க? ஈழம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில அதிமுக சார்ந்த ஒரு அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. தமிழும் திராவிடமும் ஒண்ணுங்கும் போது நீ வந்து ஒரு நல்ல ஒரு உள்நோக்கத்துல வரலங்கிறது உன்னோட கொள்கையிலே தெரிஞ்சிருது. எப்படி அவரே தூயவர் கிடையாது. வருமான வரி ஏய்ப்பு செஞ்சு அவர் வீட்டுல வந்து ரெய்டு நடத்தியிருக்கு. ஏதோ ஒரு நடிகை வீட்டுல நெக்லஸ் எடுக்கும் போது இது இவரு தான் பரிசளிச்சாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. கார் இறக்குமதி பண்ணும் போது அதுக்கு ஒழுங்கா வரி கட்டாம அது வந்து சிக்கலாகி, அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் வழக்குகளுக்கு கோடிக்கணக்கில் இறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அந்த வரியை செலுத்த மாட்டாங்களாம். ஏற்கனவே திமுக அதிமுக வந்து துண்டாடி வச்சிருக்கே. இப்ப இது வந்தா பிளாஸ்ட்னு ஒரே பிளாஸ்ட்ல தமிழ்நாடே வெடிக்க வச்சிருமேங்கிற பயம்